கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கப்பட்ட பலன். அந்த பலனை தேவன் அருமையான அன்பு பிள்ளைகள் ஜெசிந்தாவுக்கும் துரைக்கும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை கனப்படுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி நம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சொல்லி இந்த இடத்துல நம்ம யாரை நம்ம அழைச்சிருந்தாலும் அநேகர் நம்ம நிறைய பேர் அழைச்சிருப்போம், உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் நம்ம அழைச்சிருப்போம். ஆனா அவங்களாம் சரியான நேரத்துக்கு வருவாங்க, எந்த நேரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு முன்பதாக நம்முடைய இடத்துல இந்த ஆராதனைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் இங்க பிரசன்னராக இருக்கிறார். நம்ம அவரை தான் நம்ம உயர்த்த போகிறோம். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அருமையான பாஸ்டர் பிலிப் ஆனந்த் ஐயா அவர்கள் நம்ம கொஞ்ச நேரம் தேவன் கொடுத்து செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி அவர்கள் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்பார்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து அவரோடு சேர்ந்து தேவ பிள்ளைகள் இருப்பீர்களானால் அவரோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். விசுவாசிகள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். அன்பான பாஸ்டர் பிலிப், துரைராஜ், ஜெசின், அன்பான மகள் ஜெசின், இவர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த குழந்தையை கர்த்தர் ஓராண்டு காலங்கள் அருமையாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஃபங்க்ஷன் எதற்காக என்று சொன்னால் ஆண்டவர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாகத்தான் இவ்வளவு செலவு செய்து இந்த கூட்டத்தை அன்பான குடும்பத்தார் ஒழுங்கு செய்திருக்கிறார். ஸோ அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் வேண்டியாகத்தான் நாம் வந்திருக்கிறோம். குழந்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், வாழ்த்த வந்திருக்கிறோம். ஆகவே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை, குடும்பத்தாருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்து அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு கருப்போல ஆண்டவர் காத்தார், சிதையாமல் ஆண்டவர் நடத்தி. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் உருவாவதற்கு முன்பதாகவே இந்த தாயின் கை வயிற்றில் கரு உருவாகும் போது தேவன் கண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் கண்டு தெரிந்தெடுத்து நாம இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்பான பிள்ளைகளையும் ஆண்டவர் இம்மட்டமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
முடியாதையா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன் எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா தேவன் எவ்வளவு நல்லவர் என் குடும்பத்தை எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் ஆச்சரியமாக ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார் துன்பத்தின் பாதையிலும் கூட கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தி அவர்களுக்கு வேண்டியதை தந்து அவர்கள் விரும்பினதை தந்து அவர்கள் வாஞ்சித்ததை தந்து அவர்கள் கேட்டதை தந்து ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாரே இதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா ஓ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஹல்லேலூயா அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறேன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறேன் ஐயா எத்தனையோ நன்மை செய்கிறேன் ஐயா எத்தனையோ நன்மை செய்கிறேன் அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே புதிய வழியில் நடத்துகின்றீரே புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே புதிய வழியில் நடத்துகின்றீரே இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே அன்பின் தெய்வமே நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் பரமகுயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே பரமகுயவனே உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே ஓம் சித்தம் போல் என்னை நடத்துமே ஓம் சித்தம் போல் என்னை நடத்துமே அன்பின் தெய்வமே நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் ஹல்லேலூயா அன்பான குடும்பத்தாரை இம்மட்டும் நடத்தினார் இனியும் நடத்துவார் அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் அருமையாய் நடத்துவார் அநேகர் ஆச்சரியப்படுகிற வண்ணம்
தேவன். ஓ சோத்திரம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நம்மை ஆதரிக்கிறவரும், நம்மை போஷிக்கிறவரும், நம்மை உடுத்துவிக்கிறவரும், நம்மை பராமரிக்கிறவரும், நம்மை வழிநடத்தி செல்கிறவரும், நம்மை நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவருமாக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம அன்பு பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம இருக்கிறதான பாஸ்டர் யாபிஸ் அவங்க வந்து ஜெபம் பண்ணும்படி அன்போடு அழைக்கிறேன். பிள்ளையை தேவன் இந்த ஒரு ஆண்டை காண செய்த ஆண்டவர் இன்னும் பல ஆண்டுகளை இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்து குடும்பத்துக்கு, சபைக்கு, இந்த சமுதாயத்துக்கு இந்த பிள்ளை ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பாஸ்டர் யாபிஸ் ஐயா அவங்க வந்து சுருக்கமாய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. இப்போ இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில அன்பு பிள்ளையை என் தேவன் தாமே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி என் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதா. ஆமென். Thank you Jesus. கர்த்தர் நல்ல பாஸ்டர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு, பையனா பொண்ணான்னு தெரியல, அதனால அவர் கேட்டாரு. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா சத்தமா? அதே சத்தமா வர மாட்டேன். எப்ப எல்லாம் ஃபங்க்ஷன் மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆராதனை மூடு. அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு மணி நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஃபங்க்ஷன் மூடுக்கு போவோம். இப்போ நம்ம நிகழ்ச்சி, நம்ம கர்த்தருடைய ஆராதனை மூடில் இருப்போம். கர்த்தர் நல்லவர். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட அருமையான பிள்ளையினுடைய தகப்பனார் பாஸ்டர் துரை அவர்கள் வந்து ஒரு சின்ன சாட்சியை சொல்லின பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த கூடுகை முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். இவாஞ்சலின் எபினேசர் கர்த்தருடைய பெரிதான கிருபை என்று தான் நான் சொல்லுவேன். பேனருக்கு, பர்த்டே பேனருக்கு போட போகும்போது ஒரு டைட்டில் போடணும் என்று சொல்லி ஜெசிட்ட சொல்லியிருந்தேன். இவாஞ்சலினை வந்து ஆண்டவர் நமக்கு தயவாய் கொடுத்துருக்காங்க. இவாஞ்சலின் பிறந்திருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு அட்மிஷன் போட்டு 3:30 மணிக்கு தான் நாங்கள் விடிகாலம் 3:30 மணிக்கு தான் நானும் பிரகாஷும் வீட்டுக்கு வந்தோம். அப்போது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். நானும் ஜெசியும் பேசிக்கிட்டோம். நான் ஆராதனை முடிச்சுட்டு வரேம்மா, இங்கே ஆண்டவர் பார்த்து கொள்ளுவாங்க என்று சொல்லி. அதே போல் ஆராதனை எங்களுக்கு முடிஞ்சிட்டு நான் நடந்துட்டு இருக்கும்போது பிரகாஷ் மெசேஜ் பண்ணான். மாமா, அக்காவுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்லிட்டு. ஆராதனை முடிச்சுட்டு போய் பிள்ளையை போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற நர்ஸ் கேட்டாங்க, எங்க உங்கள் ஒய்ஃபு டெலிவரிக்கு வந்திருக்காங்க, நீங்கள் ரொம்ப லேட்டாக வரீங்களேன்னு சொல்லி. நான் சொன்னேன், முக்கியமான எனக்கு ஒரு வேலை, திருச்சபை ஆராதனை முடிச்சுட்டு நான் வரேன் என்று சொல்லி. அப்போது சரி போய் பாப்பா போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போய் பாப்பாவை பார்க்கும்போது நான் சொன்ன முதலாவது காரியம் 3 முறை அல்லேலூயா சொன்னேன். எதுக்காக நான் அல்லேலூயா சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இவாஞ்சலின் எபினேசர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2வது பிள்ளை. மூத்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். முதல் பிள்ளை ஜாஷுவா எபினேசர், அவர் வந்து பரலோகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறாரு. என்னுடைய சாட்சி சொல்லணும் என்று சொன்னால், டாக்டருடைய ரிப்போர்ட் படி குழந்தையே பிறக்காது. ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் போயிட்டு இருந்தது. அதன் மத்தியில் ₹1 செலவு இல்லாமல் இயற்கையாகவே ஆண்டவர் ஜாஷுவா எபினேசரை பிறக்கும்படியாக உதவி செஞ்சாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் 47வது நாளில் பிள்ளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசித்தது. ஏன் அப்படின்னு கேட்க முடியல, எதுக்காக என்று சொல்லி கேட்க முடியல. ஜெசிந்தா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன், ஆண்டவர் நம்மளை புதிய வழியில், புதிய பாதையில், புதிய அனுபவத்தில் நடத்த போகிறாங்க, அதற்கு நீ உன்னை ஆயத்தமாக்கிக்கொள் ஜெசி என்று சொன்னேன். அப்போது ஜெசி என்னை பார்த்து கேட்டால்,
என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், ஒரு சில காரியங்களுக்கு இந்த உலகத்தில் பதில் இல்லை, அதற்கு எல்லாவற்றிற்கும் பதில் ஆண்டவர் மாத்திரம்தான் என்று சொல்லி, அதே போல் முதலாவது பிள்ளை பிறந்து 47வது நாள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்தது. நாங்கள் வெளியே பார்த்தா ரொம்ப தைரியசாலி மாதிரி தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பெட்ரூமில் என் மூஞ்சை பார்த்து அவள் அழுவா, அவள் மூஞ்சை பார்த்து நான் அழுது கொண்டு இருப்பேன். இருந்தாலும் தேவன் நன்மை செய்வார் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், அழுகையோடு கண்ணீரோடு தான் எங்களுடைய காலத்தை கடக்க ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் நான் ஒரு வெளியூர் பிரயாணம் போக வேண்டியது இருந்தது. அப்போ போய் கொண்டு இருக்கும்போது பிரகாஷ் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண, மாமா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பிக்சர் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க என்று சொல்லி. அந்த வாட்ஸ்அப் பிக்சர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜெசிந்தாக்கு நாள் தள்ளி போயிருந்தது, 2 கோடு விழுந்திருந்தது. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இன்விடேஷன் வைக்கும் போது தான் நிறைய பேருக்கு தெரியும் எங்களுக்கு 2வது பிள்ளையே பிறந்திருக்கு என்று சொல்லி. இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக என்று சொன்னால் வசனம் சொல்லுது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனே நாங்கள் என்ன பண்ணோம், அரேஞ்ச் பண்ணோம். தேவனுடைய பெரிதான கிருபை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் போய் கொண்டிருக்கிற பாதைகள் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நாங்கள் ஒரு காரியத்துக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். யார் யாரெல்லாம் பிள்ளை இல்லாமல் அல்லது முதல் பிள்ளை அவர்களுடைய பிள்ளை தவறி போயிருக்கோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அற்புதம் செய்யணும்பா என்று சொல்லி ஒரு ஜபத்திற்காகவே ஆண்டவர் எங்களை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எக்மோர் மருத்துவமனையில் இருக்கும்போது எங்கள் கூட ஜாஷ்வா பெட்டுக்கு பக்கத்து பெட்டில் இருந்தவங்க கூட முதல் பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, இறந்துருச்சு, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிச்சிருச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நானும் அந்த பிரதரும் பேசிக்கிறோம், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லிட்டு. அப்போ அந்த பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் என் பிள்ளை செத்து போனாலும் அந்த குழியிலிருந்து கண்டிப்பாக என் பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, எழுப்புவாங்க என்று சொல்லி. நான் சொன்னேன், நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண வேண்டாம், தளர விட வேண்டாம் என்று சொல்லி நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோம். ஆனால் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜாஷ்வா 13ஆம் தேதி 6ஆம் மாதம் 2023 பிறந்தாரு. 2023 7ஆம் மாதம் 29ஆம் தேதி பரலோக ராஜ்யத்திற்குள்ள என்ன ஆயிட்டாரு, பிரவேசிச்சிட்டாரு. அதே போல் அவர்களுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் ஹாஸ்பிட்டலில் ஜாஷ்வாவுக்கு பக்கத்து பெட்டு, அந்த பிள்ளை 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் 3ஆம் தேதி அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிச்சிச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எங்களுடைய மூத்த பிள்ளை ஜாஷ்வா பரலோகத்தில் வளர்றாரு. ஆண்டவர் எங்களுக்கு கிருபையா இவாஞ்சலின் எபினேசரை கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய மூத்த மகள் பரலோகத்தில் வளருது. ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையாய் ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினதில் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. அதனுடைய எஃபெக்ட் தான் பாத்தீங்கன்னா, அதனுடைய ஆசீர்வாதம் தான் இந்த இவாஞ்சலின் எபினேசர். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் உண்மை உள்ளவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஜெசி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவா, ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை காட்டிலும் நமக்கு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சு காட்டியிருக்காங்க மாமா என்று சொல்லி. அதனால எங்களுக்கு செய்த நன்மைகளை உங்களுக்கும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இழந்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா உங்களுக்கான அற்புதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு செய்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். சாட்சியாய் நிற்கும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த முதல் பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வருக வருக என்று வரவேற்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அதாவது துரையும் ஜெசிந்தியாவையும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தடைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ வேதனைகள் இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதமான ஒரு சாட்சியாய், அதாவது முடியவே முடியாது என்பதை தேவன் அன்பு பிள்ளைகளுக்கு தேவன் முடிய பண்ணி இன்றைக்கு ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஐயா வச்சு ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ அவரை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கு தெரியும், எங்களை போல நண்பர்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் பல தடைகளை கர்த்தர் உடைத்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான சாட்சியா கர்த்தர் அவர்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரே ஒரு சரணத்தை நம்ம பாட போகிறோம். பாட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நிச்சயமா தேவன் உங்களோடு பேசுவார். இங்கு அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அன்பின் குடும்பத்தின் சார்பாக இயேசு நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த சரணத்தை நம்ம அந்த பிள்ளைகளுக்காக நம்ம பாடி ஆண்டவர் இன்னும் பல ஆசீர்வாதங்களை நன்மைகளை அந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும்படி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லை, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து கொண்டு வாக்கு தந்து தேற்றினீரே. டி மைனர் விதர். தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே. சொல்லுமா? தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே, தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
அமைதியாக உட்காருங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் அருமையான பாஸ்டர் சந்தோஷம் ஐயா அவங்க வந்து சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். பாஸ்டர் சந்தோஷம் ஐயா அவர்கள் வந்து தேவனுடைய ஊழியக்காரர் அருமையான தண்டராஜ் தாமஸ் ஐயா அவர்களை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாய் குடும்பத்திற்கும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தையின் பிறந்த நாள் நிமித்தம் எங்களை ஒன்று கூடி வர பண்ணி இந்த நாளிலே அந்த பிள்ளைக்கும் பிள்ளையின் குடும்பத்திற்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தம்முடைய தாசனை கொண்டு நீர் பேச இருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் தேற்றட்டும், ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொண்டு வரட்டும், பலப்படுத்தட்டும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். இப்போ இதே அமைதியை கொஞ்ச நேரம் நீங்கள் கடைபிடிக்க இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியை காக்கும்படி அன்பாய் தேவதாசர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அருமையான எங்களுடைய ஆர்ச் பிஷப், அருமையான ஆயர் ரைட் ரெவரண்ட், எங்கள் அன்புக்குரிய பாஸ்டர் தண்டராஜ் தாமஸ் அவர்கள் நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம அவர்களை வரவேற்போம். கர்த்தர் இந்த நேரம் ஐயாவுடைய நேரம் நாம மகிமைப்படுவதாக. கொஞ்சம் நேரம் யாரும் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோன்னா குழந்தையை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறோம். நம்ம பேசிட்டோம்னா அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்துருவோம். ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு குழந்தையை அவர்கள் பறி கொடுத்து இன்னொரு குழந்தையை ஆண்டவர் கரத்திலே வேண்டி பெற்றிருக்கிறார்கள். அந்த முதல் பர்த்டேக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் அக்கம் பக்கம் பேசுனீங்கன்னா நம்ம வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நான் பேசி முடித்த உடனே கேக் கட்டிங் முடித்து இந்த மீட்டிங்கை முடிஞ்சிடும். அப்புறம் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், போகிறவங்க போகலாம். கர்த்தருக்கு மகிமை. எனவே கொஞ்ச நேரம் பொறுமையை காத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் என்பதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகே, கவனிங்க. அன்பான தம்பி பாஸ்டர் பிலிப் துரை அவர்கள் ரொம்ப சுருக்கமாக நளினமாக சாட்சியை சொல்லி முடிச்சிட்டார். பிள்ளையை பெற்றெடுத்த தாய்மார் இங்கே இருக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய வேதனை பாதை வழியாக இந்த குடும்பம் வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நான் ஏறக்குறைய 45 ஆண்டுகள் இறைப்பணி செய்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பிரசங்கித்திருக்கிறேன். உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனை, குடும்பத்தில் நடந்த நஷ்டம் என்னை மிகவும் பாதித்து விட்டது. ரொம்பவே பாதித்து விட்டது. கடவுள் கொடுத்துட்டு குழந்தையை எடுத்துட்டாரே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது எப்படி இருக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தார், அந்த ஆம்பளை பிள்ளையை அவர் எடுத்துக்கிட்டார். ஆனால் அதே ஆண்டவர் என்ன செய்தாரு, கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் அவர்கள் சந்தோஷப்படும்படியாக உடனே ஒரு பெண் குழந்தையை தந்துட்டார் இல்லையா? அது எவ்வளவு பெரிய அற்புதம். அது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இது நடக்குதுன்னு சொன்னா ஆச்சரியமான காரியம் தானே. என்னோடு படித்த என்னுடைய பள்ளிக்கூட நண்பர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கிறார்கள். சென்னையில் பெரிய டாக்டர்ஸாக இருக்காங்க. சில சென்னையில் உள்ள பெரிய டாக்டர்ஸ் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அவங்க சாதாரணமாக பேசும்போது நான் உட்காந்து கேட்பேன், என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஃபாதர், இப்போ உள்ள பெண் பிள்ளைகளுக்கு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 60 பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்காது பாஸ்டர்
60 பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்காது. அந்த குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி கூட அந்த யூட்ரஸுக்கு இல்லை. 60 பிரசர் உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கு இல்லை. நான் அதிர்ச்சி அடைந்து, என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, பிள்ளைங்க இப்ப சத்தான சாப்பாடை சாப்பிட்றாங்க. எல்லாம் பீஸா, பர்கரு, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, ஃப்ரைட் சிக்கனு, ரோட்டில் விற்கிற பானிபூரி, தகிபூரி, பொகிபூரி, இதெல்லாம் சாப்பிட்டு இது தகிபூரி பொகிபூரியா இருக்குது, சோலாபூரியா பானிபூரியா இருக்குது. ஏன்னா உடம்புல என்ன இல்லை சொல்லுங்கம்மா? சத்து இல்லை. அந்த காலத்து தாய்மார்கள்லாம், எங்க பாட்டிலாம் 18 பிள்ளைங்களை பெற்றாங்க. எங்க அம்மாவுக்கு அம்மா 18 பிள்ளைங்களை பெற்றாங்க. வருஷத்துக்கு ஒன்று பெற்றாங்க. என் வயசுல ஒரு சித்தி இருக்கிறா, எங்க தம்பி பாஸ்டர் ஆனந்த் வயசுல ஒரு சித்தி இருக்கிறா. பக்கத்து பக்கத்து பெட்ல பத்துக்கிறாங்க அம்மாவும் பொண்ணும். அக்டோபர் 1ஆம் தேதி நான் பிறக்கிறேங்க, 2ஆம் தேதி எங்க சித்தி பிறக்கிறான். பக்கத்து பெட்டு எங்க அம்மாவுக்கு பக்கத்து பெட்டு அவங்க அம்மா. என்ன கொடுமை பார்த்தீங்களா? கொடுமை இல்லை, இது வரலாற்று சாதனை. ஆனா இன்னைக்கு எங்க அம்மா தான் மூத்தவங்க. 81 வயசு ஆகுது அவங்களுக்கு. 81 வயசு ஆகுது, இன்னும் நல்லா இருக்காங்க. பாருங்க, எதுக்கு நான் சொல்றேன் இதெல்லாம் அப்படின்னா, அந்த காலத்துல எங்க அம்மா பாருங்க, எங்களை 3 பேரையும் நார்மல் டெலிவரியில பெற்றாங்க. நார்மல் டெலிவரியில எங்களை பெற்றெடுத்தாங்க. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களை குறித்து டாக்டர் சொல்றாங்க, 100க்கு 60% கேர்ள்ஸ் வந்து குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. காரணம் அவங்க யூட்ரஸ் எல்லாம் வீக்கா இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு அதிர்ச்சியான ஒரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமா? ஆம்பளை பசங்களுக்கு கூட அந்த அளவுக்கு போதுமான சத்து இல்லை, பலன் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் காலங்கள் கடந்து போகும்போது குழந்தை பேரை எதிர்பார்க்க முடியாது, குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. இது நிமித்தம் திருமணமே செய்து கொள்ள முடியாது, இது நிமித்தம் சந்ததியே பார்க்க முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான தம்பி பாஸ்டர் பிலிப் துரைக்கு 2ஆவதாக உடனே ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார் என்றால் அது மிகப்பெரிய அற்புதம் தான். அந்த குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு கட்டாயம் தேவை. இந்த நாள்ல ஒரு நல்ல ஒரு குறிப்பை சுருக்கமா நான் பேசிட்டு நான் முடிக்க விரும்புறேன். ஏன்னா இது வீக் டேஸ். நாளைக்கு ஸ்கூல் போறவங்க இருக்காங்க, காலேஜ் போறவங்க இருக்காங்க, வேலைக்கு போறவங்க இருக்காங்க, தூரமா இருந்து வந்தவங்க இருக்கிறீங்க. நீங்க சாப்பிட்டு சீக்கிரமா போகணும். அதனால நீங்க பேசாம அமைதி காத்தீங்கன்னா நானும் சீக்கிரமா பேசி முடிச்சிடுவேன். புரியுதுங்களா? சரி, ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். பாஸ்டர் சுரேஷ் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிக்க பார்க்கலாம். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை உனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். கவனியுங்கள், இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருக்க வேண்டிய இஸ்ரவேலுக்கு தலைவனான மோசே குழந்தையாக எப்படி பிறந்தார், எப்படி அவர் வளர்ந்தார், எப்படி இஸ்ரவேலுக்கு தலைவரானார் என்ற சம்பவத்தை நான் இன்றைக்கு சுருக்கமாக அழகாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த மோசே பிறந்த உடனே வந்த சட்டம், அதிர்ச்சியான சட்டம் என்னவென்றால், ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்ற சட்டம் ஏற்பட்டது. ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்ற சட்டம் வந்த உடனே இந்த தாய் பதறி போய்விட்டாள். ஐயோ, ஆண் குழந்தையை கொண்டு விடுவார்களே, எனக்கு இந்த குழந்தை கடவுள் கொடுத்ததாயிற்றே என்று சொல்லி அந்த தாய் மிகவும் பதற்றம் அடைந்து
ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த நல்ல இறைவனுடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிறேன். நீங்களும் குழந்தைக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறீங்க. பேசுனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் குழந்தைக்கு போவாதில்லம்மா. இது ஜெபம். அதனால கொஞ்சம் நீங்க பேசாம அமைதியை காத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு 3 பேர் பேசுனீங்கன்னா ஏறக்குறைய 150 பேருக்கு நான் பண்ற பிரசங்கம் கேட்காம போயிடும். அப்ப கேட்காம போறதுக்கு காரணம் 3 பேர் பேசுறீங்க பாத்தீங்களா, நீங்க தான் அது காரணம் ஆயிடுவீங்க. தயவு செய்து பேசாதீங்க. 3 மாதம் வரையிலும் அந்த தாய் குழந்தையை மறைத்து வைத்தாள். எப்படிங்க? குழந்தை பசிக்குதுன்னு அழும், 2வது வயிறு வலினா அழும், அதுக்கு பல விதமான உபாதை வந்தா அழும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த குழந்தை அழாமல் அந்த தாய் 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 3 மாதங்கள் அந்த குழந்தையை மறைத்து வைத்தாள். பெரிய சாதனைங்க. ஒருவேளை இந்த 3 மாதம் அந்த குழந்தையை மறைத்து வைக்காமல் இருந்திருந்தால் தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறி இருக்கும் இல்லையா? நிறைவேறி இருக்காதே. கவனிங்க, 3 மாதம் வரையிலும் அந்த தாய் அந்த குழந்தையை அரசாங்கத்தினுடைய கழுகு கண்ணுக்கு, அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறி பாதுகாக்கிறாள், பத்திரப்படுத்துகிறாள். சரி, 2வதாக 3வது வசனத்தை வாசிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி, ஒரு நாணர் பெட்டியை எடுத்து பிசினும் கீழும் பூசி, வாசிங்க. அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணனுக்குள்ளே வைத்தாள். கவனிங்க, இப்போ 2வதா இதுக்கு மேல இந்த குழந்தையை என்னால பாதுகாக்கவே முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு நாணர் பெட்டியை அழகா செய்து கீழ் பூசி அதற்குரிய தண்ணீர் உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு உள்ள சாதனங்களை எல்லாம் பூசி அதற்குள்ளே அழகாய் குழந்தையை படுக்க வைத்து அவள் அந்த குழந்தையை நதியிலே அனுப்பிவிட்டாள். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள். 3 மாதம் அந்த குழந்தையை அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு மறைத்தது ஒரு கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த தாய் அந்த குழந்தையை பெட்டிக்குள்ளே வைத்து நதியிலே அவள் ஓட விடுகிறாள். நல்லா கவனிங்க, இந்த நதியிலே அனுப்புகிற காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வேறு விதமாய் பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு ஞானஸ்நான அனுபவத்துக்கு நேராக அந்த குழந்தை நடத்தப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, ஞானஸ்நான அனுபவத்துக்கு நேராக நடத்தப்பட்டிருக்கிறது. இது நல்ல ஒரு வழிகாட்டுதல். கவனிங்க, நாணர் பெட்டிக்குள்ளே பாதுகாப்பாக அந்த மோசே என்னும் குழந்தை அனுப்பி வைக்கப்படுகிறது. தாய் மறைந்து ஒளிந்து பார்க்கிறாள். தாய் அந்த குழந்தையினுடைய சகோதரி அந்த பெட்டி எங்கே போகிறது என்று கவனித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு தாய் உள்ளத்தை மிகவும் இரும்பாக்கி கொண்டு, உள்ளத்தை கடினமாக்கி கொண்டு அந்த குழந்தையை பெட்டிக்குள்ளே வைத்து உள்ளத்தை கடினமாக்கி கொண்டு அந்த பெட்டியை மூடி உள்ளத்தை கடினமாக்கி கொண்டு அந்த பெட்டியை நாணர் பெட்டியை நதியிலே அனுப்பி விடுகிறாள். Dear believer, dear relations, dear friends, கவனியுங்கள். 3வதாக 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணருக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். கவனியுங்கள். இப்போது நாணர் பெட்டியிலே மிதந்து கொண்டு நதியிலே அந்த குழந்தை அந்த பெட்டி போய் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்வோன் குமாரத்தினுடைய மகள் தன் தாதிமார்களோடு கூட ராஜகுமாரத்தி அங்கே நதியிலே ஸ்நானம் பண்ண வருகிறாள் தன்னுடைய தாதிமார்களோடு. அப்போ அவன் நதியை பார்க்கும்போது ஒரு பெட்டி போகுது. அதை பார், பெட்டி மிதந்த போது, என்ன பெட்டி, அதை தூக்கிட்டு வா அப்படின்ட்டு கட்டளை கொடுக்கிறான். தாதிமார்கள்லாம் நீந்தி நதியில போய்
சந்தேகமில்லை. நடந்தது என்ன தெரியுமா? தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு சம்பளம் வாங்கி கொடுத்து விட்டார். ஒரு சின்ன குழந்தை சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய விஷயம்! இனி நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு சோறு ஒரு கறி கொடுத்து அது வேலைக்கு அமிச்சா அந்த பையன் லவ் பண்ணிட்டு வந்துடுறான். ஒரு மாசம் சம்பளம் வாங்கறதுக்குள்ள எவ்வளவு ஒருத்தி இட்டு வந்துடுறான். அம்மா, நான் லவ் பண்ண பொண்ணு, கல்யாணம் பண்ணி வைக்கின்றான். அதுக்காடா உன்ன பெத்த, அதுக்காடா உன்ன வளர்த்த, ஒரு பொண்ணை இழுத்துட்டு வண்டியாடா பாவி, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா, எங்களுக்கு பொண்ணு பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லி, அதே போல பொண்ணையும் ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு ஐடி கம்பெனில உட்கார வச்சா அது ஒரு பையனை லவ் பண்ணிட்டு ஓடியாந்துரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வை மாட்டு. இப்ப உள்ள எந்த பையனையும் நம்ப முடியல, எந்த பொண்ணையும் நம்ப முடியல. காரணம் என்னவென்றால், பெத்த தாய்க்கு ஒருவேளை சோறு போடுமா என்ற சந்தேகம்தான் இந்த நடைமுறை உலகிலே, நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் இந்த மோசே என்னும் குழந்தையோ தான் வளர்வதற்கு முன்னே, வாலிபன் ஆவதற்கு முன்னே, சம்பாதிக்கிற வயது வருவதற்கு முன்னே குழந்தையா இருந்த போதே தன் தாய்க்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து விட்டது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு பிளஸிங்காக இருக்க போகிறீர்கள்? எத்தனை பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். ஒரு சோறு கறி கொடுத்து வளர்க்கிறா, எத்தனையோ இரவுகள் தூங்காம வளர்க்கிறா, எத்தனையோ ராத்திரிகள் நெஞ்சில போட்டு வளர்க்கிறா, தகப்பன் தோல்ல போட்டு வளர்க்கிறான், ஆஸ்பத்திரி மருத்துவமனை டாக்டர் ஸ்பெஷல் டாக்டர் சொல்லி ஓடுறான், அலையிறான், 12 மணி 1 மணி 2 மணி. ஆனால் இது நல்லா அழகா வளர்ந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்குது, எனக்கு என்ன பிளைமவுத் காரா வாங்கி கொடுத்த, எனக்கு ஜெட்டை வாங்கி கொடுத்த, எனக்கு என்ன ஹெலிகாப்டரா வாங்கி கொடுத்தன்னு கேள்வி கேட்குது இல்லையா? ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இந்த குழந்தை சிறு குழந்தையா இருக்கிற போதே தாயிடத்தில் பால் குடிப்பதற்காக தன் தாயிடத்தில் தான் போகுது, பால் குடிக்க போயிருக்கு. ஆனால் அரண்மனையில் இருந்து சம்பளத்தை பெற்று தருகிறது. எந்த அரண்மனையிலிருந்து சட்டம் வந்ததோ அந்த அரண்மனைக்குள்ளே இந்த குழந்தை போகிறது, அந்த அரண்மனைக்குள்ளே அரண்மனை வாசியாய் போகிறது, அரண்மனையின் சம்பளத்தை பெற்று தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு உன்னத குழந்தை தான் மோசே என்ற குழந்தை. நான் சொல்வது ஆண் குழந்தை. நம்முடைய பிலிப் துரை என்பவருக்கும் ஜெசிந்தாவுக்கு பிறந்திருக்கிற இந்த பெண் குழந்தை கட்டாயம் ஒரு ஆண் குழந்தை போல திறமை உள்ள மகளாக, தைரியசாலியாக, அடுத்த ஒரு மோசையாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே தன் தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக வளருவார் என்பதிலே சிறிதேனும் சந்தேகமில்லை. அன்றைக்கு மோசையோடு இருந்த தேவன் இன்றைக்கு எவாஞ்சலினோடு கூட இருப்பார் என்பதிலே சிறிதேனும் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதம் அன்பு குழந்தை எவாஞ்சலினுக்கு உண்டாகும்படி நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? விசுவாசிகள் மாத்திரம், ஊழியக்காரர்கள் கைகளை உயர்த்தி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, பாஸ்டர் பிலிப் துரை, பிலிப் துரை அவர்களுக்கு பிறந்த இந்த குழந்தையை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி மனதார நாம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் மனதார ஜெபம் பண்ணுங்க. அப்பா அம்மா வாங்க. அங்கே கீழே உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகள் இருப்பீங்கன்னா, விசுவாசிகள் உங்கள் வலது கரத்தை இவர்களுக்கு நேராக நீட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்ஸ்மார்கள் எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்காக, குழந்தையின் வளர்ச்சிக்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய மகளாக, அபிஷேகம் பெற்ற ஒரு மகளாக, வெளிப்பாடுகள் சொல்லுகிற ஒரு மகளாக, அந்த குழந்தை மோசே வரும் நாட்கள் இஸ்ரவேலுக்கு தலைவனாக, பெயர் சொல்லப்படுகிறவனாக காணப்பட்டானே. பரிசுத்த வேதாகமத்திலே பாராட்டப்பட்ட எழுதப்பட்ட ஒரு தேவ மனுஷனா இருந்தானே, அதுபோல இந்த எவாஞ்சலினும் காணப்படும்படியாக நாம் எல்லாம் ஒரு மனதோடு கூட, ஏக சிந்தையோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் டேனி அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் குழந்தைக்காக. பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, இந்த நல்ல பரிசுத்தமான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, மோசே எப்படி வளர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, ஆண்டவரே, அதே போல நாள் அந்த மகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஊழியராய் நாங்கள் சேர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையை வளர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாய், உயர்த்துகிற மகளாய், ஆண்டவரே, துதிக்கிற மகளாய் நீர் உயர்த்த போகிறதுக்காக நன்றி
ராஜா. அன்பு ஆண்டவரே போதருக்கும் ஆண்டவரே சகோதரிக்கும் கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியராய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிருபை எப்பொழுது அந்த மகளோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை எப்பொழுது மகளை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். துதிகான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. செல்வம் அவர்கள் குழந்தைக்காக ஜெபிப்பார்கள். Praise the Lord. ஸ்தோத்திரங்க தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கர்த்தனை தந்த அருமையான மகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கூட இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. மகளோடு கர்த்தருடைய கரம் இருப்பதாக, கர்த்தருடைய கரம் இருப்பதாக, கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் வாசிக்கிறோம். உடைய நன்மை உடைய கிருபையும் பிள்ளையை தொடரட்டும். பெற்றோருக்கு பிள்ளை உமக்கேற்ற பயத்திலே உமக்கேற்ற சிச்சையில வளர்க்க தேவ ஞானம் தருவீராக, தேவ கிருபை தருவீராக. கர்த்தர் தம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம கடைசியாக நம்ம அப்போஸ்தலர் டி. மோசையாவை ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி நம்ம அதுக்கு பிற்பாடு நம்ம கேட்க வெட்டுவோம். ஐயா அவங்க ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அப்போஸ்தலர் டி. மோசையா வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு தம்பி துறைக்காக மனைவிக்காக குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டின் எல்லா சூழலிலும் கர்த்தர் போதுமானவராயிருந்து ஆண்டவரை பாதுகாத்து இந்த நல்ல நாளிலே இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிம்சோன் அதிகமாய் வளர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. குழந்தையோடு தேவ கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் விசேஷமாக குழந்தையோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். வெளிப்பாடாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த இனிப்பான கேக்கை அவர்கள் வெட்டி தன் மகிழ்வை பரிமாறிக் கொள்கிறார்கள். மகள் அன்பு மகள் எவாஞ்சலின் எபினேசருடைய வாழ்க்கை இனிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இந்த பர்த்டே கேக்கை செலிப்ரேட் பண்ற ரெண்டு ஃபேமிலியையும் பிளஸ் பண்ணுங்க. பீஸ்ஃபுல்லா இருக்க உதவி செய்யுங்க. ஒரு சந்தோஷத்துக்குள்ள நடத்துங்க இயேசுப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய எபினேசர் ஜெப வீட்டின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். வயிறார சாப்பிட்டு பிள்ளைய மனசார வாழ்த்துங்க. உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு ரொம்ப அதிக தேவையாக இருக்கு. தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு விசை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷித்த விதமாக வடசென்னை ஊழியர் ஐக்கியம், பெண்டிகாஸ்டல் டைசிஸ் ஆஃப் இந்தியா, காஷ்மீர் கான்ஃபரன்ஸ், உங்களுடைய 3 ஐக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மோசஸ் தாத்தா, தேங்க் யூ. நன்றி நன்றி நன்றி. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே,
யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே. யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமந்ததை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே. சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. காரணரே, என் இயேசு காரணரே. உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே. எனக்கா இத்தனை கிருப, என்மே அளவற்ற கிருப. எனக்கா இத்தனை கிருப, என்மே அளவற்ற கிருப. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான். அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான். அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான். வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான்.
போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ
உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதிர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதிர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய்
செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே.